என்னன்னாங்க, ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய கிரகம் எந்த கிரகம் வலுவாக உள்ளதோ, அதிக பாகை பெற்ற கிரகம், அந்த கிரகத்துக்கு உண்டான காரக தெய்வம், அதை கையில பிடிங்க, எடுத்த காரியம் சக்சஸ். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய ஜாதகத்தில் ஹெச்டி யாராவது தெரியுமா? அதிக பாகை பெற்ற, எஸ், சூரியன், சிவபெருமான். அதாங்க இங்க வந்திருக்கீங்க, கூப்பிடும் போதெல்லாம் வந்துருவீங்க. அதே தான் எனக்கும். சூரியன் எப்ப கூப்பிட்டாலும் அண்ணன் பேசுவார், எப்ப கூப்பிட்டாலும் பேசுவேன். இரு ஒருமித்த கருத்துக்களை கொண்டவர்கள் சூரியன் ஹெச்டியாக இருந்தால் இருவரும் ஒன்றாக பயணிக்கலாம். அனைத்து விதத்திலும் சகலமும் வெற்றியே. கரெக்டுங்களா ஐயா? எஸ். புதன், ரைட். காரகிரகம். பேச ஆரம்பிச்சா போதும், அறிவு, அந்த நாட் ஒன்லி அஸ்ட்ராலஜி, எந்த விஷயத்திலும் சரி, மிக திறமையான வாதிடும் திறமை, கற்றுக்கொள்ளும் திறமை, உடம்பு சரி, அந்த முகமும் சரி, எப்பயுமே இளமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதன் காரகிரகம். திருவெண்காடு புதன் ஸ்தலம், அல்லது எங்க இருக்கக்கூடிய பெருமாள், அனைத்து கோயில்களும் நீங்க ஜெயிக்கலாம். திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பெருமாளை பிடிச்சி வணங்க ஆரம்பிச்சா சூப்பரா அனைத்து வேலையும் நடக்கும். கரெக்டுங்களா? ரைட். இந்த அடிப்படையில் உங்களுடைய ஹை டிகிரி பெற்ற கிரகத்தை நீங்க உங்களுடைய நட்சத்திர நாளில், பிறந்த நாளில், அந்த ஓரை வரும் காலத்தில் செய்து பாருங்க, காரியம் சக்சஸ். சரி, அதுக்கிடையில இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் வாழ்க்கை, அதே ஒரு தனிப்பட்ட, அதாவது குடும்ப வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க யாரு, தோக்கிறவங்க யாரு? எடுக்கலாமா? பேசாத பேசலாமா? சரி, உதாரணத்துக்கு வெளியே ராஜா மாதிரி இருப்பார், வீட்டுக்குள்ள கூஜா மாதிரி இருப்பார். அவன் யாரு? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதகம் பார்த்தவனு கண்டுபிடிக்கலாம்னா கண்டுபிடிக்கலாமே, அதுக்கு தானே ஜாதகம் இருக்கு. நம்மகிட்ட ஜெய்ஜாட்டிக்கா வந்து நிற்பார், அங்க ஊன்னா டக்குன்னு உட்காந்துருவார். ரைட். சரி, இப்படி சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெளி வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள், போகும் இடத்தில் வண்டி வசதி, மாலை மரியாதைகள், அரசியல், அனைத்தும் அருமையாக வரும். நண்பர்கள், ஏகப்பட்ட நண்பர்கள். கரெக்டுங்களா? தொழிலும் அருமையாக இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவருக்கு விரும்பத்தக்கதாக நிச்சயமாக இருக்காது. எத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? சரிங்களாமா? எஸ், எஸ். ஏன்னா சிம்ம லக்னத்தார், ராசியும் கூட சிம்ம லக்னம், சிம்ம ராசி. இல்ல, வாட் எவர், ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல ஆமாவா இல்லையா, அதுக்கு அடுத்தது பார்க்கறது, பிடிக்கிறது, சேர்றது, அதெல்லாம் அடுத்தது. எஸ் ஆர் நோ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுக்கிறப்போ இது உண்மையா வருது. ஐயா சரிங்களா? ஐயா நன்றிங்க. சரி, இன்றைக்கு இடம் விட்டு இடம் மாறி போனால் ஜெயிக்கலாமான்னு கேள்வி கேட்பாங்க. ஐயா நான் இடம் மாறுறேன், நான் ஜெயிக்க முடியுமான்னு கேட்பாங்க. அதற்குண்டான பரிகாரம், அதுக்குண்டான கிரக அமைப்பு என்ன? லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேது அமைந்திருக்கிற நபர்கள் ஒரு தொழில் செட் ஆகலையா, ஒரு கடை வச்சு நடத்தலையா, அல்லது 2 பேர் பார்ட்னர் சேர்ந்து செஞ்ச முடிய ஜாதக, அதாவது அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படுகிறதா, இடத்த மாத்து, ஆழ மாத்து, அருமையா வெற்றி பெறலாம். இது அனுபவபூர்வமான உண்மை. சரிங்களா? செக் பண்ணி பாருங்க, உங்க ஜாதகத்துல வர்ற நபர்களுக்கு செக் பண்ணி பாருங்க. சரி, இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம், கால கிரகம். இன்று சந்திரன் மிதுனத்தில் பயணம். சரிங்களா? சூரியன் அங்கே இருக்கார். சரியா? ஆடி மாசம் தான் நகர போறார். சந்திரன் சூரியன் மீது சேரவோ பார்க்கவோ இருப்பின் இடமாற்றத்தை கேட்டால் எஸ் 100% கொடுங்கள், நீங்க தோக்கவே மாட்டீங்க. இது ஜிகே ஐயாவின் ஸ்டாம்ப் ரூல். நகரும் கிரகம் சந்திரன், அதனை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் சூரியன். இந்த அமைப்புல ஒரு நபர் கடன் நல்லா ஓடிட்டு இருக்கு, அந்த ஓடிட்டு இருக்க இடத்துல சரியான தொந்தரவு, அதாவது பினான்சியல் தொந்தரவு, எந்த தொந்தரவு இல்ல, வரும் நபர்களால், வாடிக்கையாளர்களால் சிரமப்பட்ட ஒரு ஜாதகம் போன வாரம் என்கிட்ட வந்தாங்க. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், சிம்ம லக்னம், 11இல் சூரியன் புதன், கிரக அடைவு இதுதாங்க. 7ல சனி, சிம்ம லக்னத்துக்கு 7ல சனி, சனி வக்கரம், ஒரு பெண் ஜாதகம். தொழிலில் மிக பிரமாதமான தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த தொந்தரவும் கிடையாது. லக்னத்துக்கு 7 சனி இருந்தா எப்படி செய்வாங்க? தொழில் தான் முதல் கணவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி,
நான் பார்க்க அன்னைக்கு ஜோசியம் பார்க்க வந்த நாளன்னைக்கு மூல நட்சத்திரம், சந்திரன் மீது பயணம், ஆப்போசிட்ல சூரியன். தாராளமா கடையை மாத்துங்க, ஜெயிப்புங்க. வேற இடத்துல மாத்திட்டாங்க, கடையை ஓபன் பண்ண போறாங்க வரக்கூடிய வியாழக்கிழமை. இப்படி ஒரு இடப்பெயர்ச்சி எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, இடம் விட்டு இடம் போகலாமா, இந்த இடத்தை இவரை சந்திக்கலாமா, இந்த காரகத்தை இந்த மாதிரி அமைப்பை எடுக்கும் பொழுது அருமையாக 100க்கு 100 வரும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்க, இந்த விஷயங்களை பரிகாரமாக எடுக்கும் பட்சத்தில் இந்த கரணநாதர்களுக்கு ஒவ்வொரு வரியில சொல்லி முடிச்சிடறேன், எல்லாம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி. முதலில் ரைட்டுங்க ஐயா, பவகரணம் சிம்பிளா ஒரு வரியில் பரிகாரம். இந்த மஞ்சள் கலந்த குங்குமம், ஒரே நிமிஷம். ஆனா இந்த கடைசி கால் நான் வாங்கினா, இந்த பக்கம் கடைசி கால் வாங்க, இந்த பக்கம் கடைசி கால் வாங்கினா, ஆனா இந்த பக்கம் வாங்க, அப்புறம் கீழே கீழே இருக்குங்க வாங்க. கஸ்தூரி மஞ்சள் கலந்த குங்குமத்தை நெற்றியில் விபூதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பவகரணத்துக்காரர்கள் ஆண்கள். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தண்ணீல மஞ்சள் கொஞ்சம் போட்டு குளியுங்கள். அரசு உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உயர் அதிகாரிகளால் தொந்தரவுப்படும் பட்சத்திலும் இந்த குங்குமம் உங்களை பாதுகாக்கும். சமரசமாக போவதற்கு வாய்ப்பு உண்டு. பவகரணத்திற்கு பாலவகரணம் சிம்பிளா அண்ணன் ஏற்கனவே சொல்லிருக்கார், எங்களை கூட்டி போய் அணுவ உரிமை செய்ய வச்சார் ஐயா, எங்க குருநாதர் வஜ்ரவேல் ஐயா. எங்க ராகு கிரகம், அந்த கார்கோடேஸ்வரர் ராகுவிற்கு பாயாசத்தை கொடுங்க, பத்திரமா பண்ணி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பாயாசம் கொடுங்க. கோயிலில் போய் நிவேதனம் செஞ்சு பரிகாரமாக பாயாசத்தை கொடுங்கள், நிச்சயமாக ஜெயிக்கலாம் பாலவகரணத்துக்காரங்க. 3. அதுக்கு அடுத்தது அடுத்த கரணம் என்னங்க? பவம், பாலவம், கௌரவம். கௌரவத்திற்கு வீட்டுல சிம்பிளா செய்யக்கூடியங்க, பனையார சாப்பிடுங்க சார், போதும், காரிய சக்சஸ்ங்க. இவை அனைத்தும் என் குருநாதர் ஜி.கே. ஐயாவினுடைய ஸ்டாம்ப் ரூலாக கொடுக்கப்பட்ட கிரக பரிகாரங்கள். ரைட். அதுக்கு அடுத்தது வணிசைக்கரணம். நீங்க போக வேண்டிய இடம் ஒவ்வொரு பிரதோஷமும் வழிபாடு, சரிங்களா? இந்த வழிபாடு. அடுத்தது கரசைக்கிரணம். நம்மளுடைய பிள்ளையார்பட்டி அந்த கோயிலுக்கு முடிஞ்சா அங்க போங்க, போட்டோ வச்சுங்க, யானைக்கு மாலை போடுங்க, யானைக்கிட்ட ஆசீர்வாதங்க போங்க. இது கரசைக்கிரணத்திற்கு. சரி. பத்திரைக்கரணம், திருச்செந்தூர் முருகர் ஆச்சுங்களா? அந்த கோயிலுக்கு சென்று வந்தால், ரெண்டாவது அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப இன்டெப்தா போய் செய்யறப்போ அவங்களுடைய நாலேஜ் அதிகமாகும். இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் அந்த குழப்பம் ஏற்படும் பட்சத்தில் ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் காரியம் சக்சஸ். இது பத்திரை கிரணத்திற்கு. அடுத்து எஸ், அது போகலாம். ஆமாங்க. அதற்கு அடுத்தது உங்களுடைய இந்த நாகோகரணம். அவங்க சிம்பிளா துலாபாரங்க, உங்க எடைக்கு ஏத்த ஒரு 10% நெய் தானங்க உங்களுடைய குலதெய்வ கோயில கொடுங்க, போறோம், அருமையாக பயணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வேற என்ன கரணங்க விட்டு போச்சு? பத்திரை சொல்லியாச்சு. திருச்செந்தூர் தைத்துறை கரணம். அழகா நீங்க போக வேண்டிய இடம் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர், சுக்கிரனுடைய ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை பயன்படுத்தி பாருங்க. நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் பிறந்த நாள் அல்லது பிறந்த நட்சத்திர நாளில் சென்று வழிபடவும் சிறப்பான மாற்றம் உண்டு. எந்த விதமான மாற்றம் கிடையாது. ரைட். அதுக்கடுத்து ஏதாவது இருக்குங்க? சகுனி கிரகம். ஷார்ப்பா மைண்டு, எல்லாத்துலயும் சிரமமான எந்த ஒரு இதுக்கும் கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க ராகுனுடையதாங்க. ராகுவுக்கு பாயாசம் கொடுத்தா போதுங்க. அந்த பாட்டி பாயாசம் போடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடுங்க. அழகு போல காரியத்தை ஜெயிச்சு வரலாம். இது பரிகாரத்துக்கு உண்டான ஒவ்வொரு வரியில் உண்டான விளக்கம். அடுத்த நபர்கள் பேச இருப்பதால்